ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காட்டில் என்ன வெள்ளாமை பண்ணலான்னு காமிக்கிறேன். ஓஸ் இழுத்து விட்டாச்சு. அப்புறம் உப்பு இறச்சிருக்குறோம். இந்த காடு ஓஸ் இழுக்கல, மாடு மேய்றதுக்கு விட்டுட்டோம். இந்த காட்டில் தான் வெள்ளாமை பண்ணுறோம். உப்பு இறச்சிருக்குறோம். குப்பை ஓட்ட முடியல, அதனால் உப்பு இறச்சிருக்குறோம். உப்பு இறக்கிறது உங்களுக்கு காமிக்க முடியல. இங்கே பாருங்கள், சின்ன சின்ன பாசி மாதிரி விழுந்துருக்குது பாருங்கள். அதுதான் பாக்டாம்பஸ்ஸு. இதைத்தான் இறச்சிருக்குறோம். எருவு இறைக்க முடியல, டைம் ஆகிடுச்சு. அதனால் உப்பு இறச்சிருக்குறோம் பாருங்கள். இதான் பாக்டாம்பஸ்ஸு. அடியுரமாக இறச்சிருக்குறோம். ஏன்னா மக்காசோளம் வச்சதுனால அது காட்டில் இருக்கிற சத்து பூரா உறிஞ்சி எடுத்துருக்கும். அப்புறம் அடுத்த வெள்ளாமை செய்யும்போது அது வெள்ளாமை வராது. அதனால் குப்பை இறைக்கணும், இல்லாட்டி உப்பு போடணும். உப்பு போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த இடத்துல சிந்திருச்சு பாருங்கள். உப்பு நல்லா காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் போட்டிருக்கோம். இந்த உப்பு தான் போட்டிருக்கோம். பாக்டாம்பஸ்ஸு அடியோரமாக இறச்சிருக்குது. இந்த மாதிரி இறச்சிட்டு செய்யும்போது உங்களுக்கு அடுத்த வெள்ளாமை நல்லா வரும். அப்போ தான் நாம் செய்கிற வெள்ளாமை நிற்காமல் நல்லா சிலுன்னு வரும், செழிப்பாக. அதுக்காக இந்த மாதிரி உப்பு காடகமும் இறச்சி விட்டுருக்குறோம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக காடு ஃபுல்லாக இறச்சி விட்ருக்குறேன் பாருங்கள். ஃபுல்லாமே இறச்சிருப்போம். மாடு மேய்ச்சதுனால மாட்டு எருவும் இருக்குது. பாருங்கள், நிறையா இறச்சிருக்கு. காடு ஃபுல்லாக இந்த மாதிரி சோளம் விதைக்கிற மாதிரி நாம் வீசிகிட்டே போகணும். காடு ஃபுல்லாக ஒரே மாதிரி விழுகிற மாதிரி. அப்போ தான் காடு மொத்தத்துக்கு எருவு கிடச்ச மாதிரி இருக்கும். அந்த உப்போட சத்து கிடைக்கி. பாருங்கள், ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இறச்சி விட்டுருக்குறோம். அந்த காடு ஃபுல்லாக இந்த ஒரு நெட்டு ஓஸ் இழுத்துக்கிற காடு ஃபுல்லாக இப்போ அவ்வளோ ஓட்டி வெள்ளாமை என்ன செய்கிறோன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இறச்சி விட்டுக்கணும். உங்களுக்கு தெரியிருக்காக நல்லா பாருங்கள். ஃபுல்லாமே இறச்சிருப்போம். தேட்ரி எவ்வளோ ஓட்டுது பாருங்கள். இந்த மாதிரி ரொட்டவுட்ரு போட்டால் 5 கிலோ போடல, ரொட்டவுட்ரு மட்டும் போட்டிருக்கோம் இந்த தடவை. உப்பு இறச்சதுனால 5 கிலோ போட்டால் உள்ளே போயிடும். அதனால் ரொட்டவுட்ரு போட்டு தட்டி விட்டு அப்புறமா நம்ம லேட்ரு இழுத்து விட்டு விதை ஊன போகிறோம். என்ன விதைன்னு அடுத்தது காமிக்கிறேன் நான் உழவு ஓட்டினதுக்கப்புறம். குறுக்குளவு போகிற அப்படி இந்த திரும்பிட்டு அப்படி நாம் நீ நெட்டுளவு போட்ட சொல்லிடலாம். குறுக்குளவு ஓட்டினா லேட் ஆகும். அதனால் நெட்டுளவு போட சொல்லிடலாம். வரட்டும், இந்த பக்கம் வரட்டும், நம்ம சொல்லிடலாம். இந்த மாதிரி தான் காடு ஃபுல்லாக உழவட்டணும். இந்த மாதிரி கட்டையெல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா செதுக்கிட்டு வந்துடும், பொடியாயிரும். அதனால் ரொட்டோட்ரு விட்டுட்டோம். நெட்டுளவு போடும்போது இந்த மாதிரி குறுக்குளவு போட்டால் டைமிங் அதிகமாகும். அதனால் நம்ம நெட்டுளவு போட சொல்லிடலாம். பாருங்க, ஓட்டிகிட்ருக்கு. அப்படி மெதுவாக தான் போகு. மணிக்கு 1200 வாங்குறாங்க. இது 3/4 மணி நேரம் இந்த ஒரு நெட்டு பண்ணுறக்கு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. நெட்டுளவு போட சொல்லிட்டேன். இந்த மாதிரி வந்துட்டு அப்படி நீ நேராக நீளமாக இருக்கிறதுனால சீக்கிரம் திருப்பிக்கலாம். குறுக்குளவு போட்டால் 1.5 மணி நேரம், 1 1/4 மணி நேரம் பண்ணிடுவாங்க. அதனால் நெட்டுளவு போட சொல்லிடலாம்.
நெட்டில் ஓட்டிகிட்டு வர அப்படி போட்டுட்டு கொஞ்ச நேரம் மேல் காட்டில் மயில் மேயுது, அதையும் பார்க்கலாம் வாங்க. பாருங்க மேலே மேய்ஞ்சிட்ருக்கா. அதோட தோகை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு, நீளமாக இருக்குது. இதோ அழகாக பொறுக்கிட்டுருக்கா. டெய்லி வருவான் எங்கள் காட்டு வழியே. இன்றைக்கி டேட்ரி ஓடிட்டு இருக்கிறதுனால அந்த காட்டிலேயே நின்றுட்டா. இல்லாட்டி டெய்லி காட்டுக்குள்ளே வருவான். பாருங்கள் சவுண்டு ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சம் பயம் போயிட்டே இருக்குது. இன்னும் 2 பேர் இருந்தாங்க பாருங்கள். இங்கே ஒன்று பாருங்கள். அவனும் இந்த சவுண்டுக்கு, டேட்ரி ஓட்டுற சவுண்டுக்கு எல்லாம் பயந்துட்டு ஓடுறக்க ஆரம்பிக்கிறாங்க. பயந்துகிட்டே சாப்பிட்றாங்க, ஓடுறாங்க. இதான் பண்ணிகிட்ருக்குது. கொஞ்ச நேரம் உழவு ஓட்டியாச்சு. இந்த உழவு ஓட்டிகிட்ருக்கு கடைசி சுற்று. இதோ காடு ஃபுல்லாக ஓட்டியாச்சு. பக்கமாக இன்னொரு சுற்று தான் இருக்குது. இன்னொரு சுற்று ஓட்டுச்சுன்னா காடு முடிஞ்சுது. அப்புறம் நம்ம லேட்ரலுக்கலாம் பாருங்கள் இன்னொரு ரவுண்டு இருக்குது உழவு. இன்னொரு ஒரே ஒரு சுற்று மட்டும் இருக்குது. ஓட்டியாச்சுன்னா வேலை முடிஞ்சுது. ஓட்டுற வேலை முடிஞ்சுது. நீ நாம் லேட்ரு இழுத்து விட்டுறலாம் கொஞ்சம், அப்புறமா மிஷினில் ஊனலாம். பாருங்க லேட்ரு கொஞ்சமாக இழுத்து விட்ருக்குற பாருங்கள். தட்டை விதை ஊன்றோம். விதை காமிக்கிறேருங்க. கூட்டிகிட்டு அப்படி பாருங்கள். இந்த விதை தான் தட்டைக்காய் தான் ஊன்றோம். அந்த மக்காசோளம் ஊன்ற மிஷினில் தான் இதுவும். அதுக்கு எப்படி தள்ளிட்டு போகிறோமோ அதே மாதிரி தான் இதுலேயே தள்ளிட்டு போகணும். ஆனால் இதுக்கு வந்து மெதுவாக ஸ்லோவாக தள்ளிட்டு போகணும். ஏன்னா விதையை தள்ளிட்டு போனோம்னா விதை அதிகமாக விழுந்துரு. மக்காசோளம் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறதுனால அது ஒன்று ஒன்றா உழுகு. இது தட்டைக்காய் விதை கொஞ்சம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால மெதுவாக அப்படியே நம்ம தள்ளணும். பாருங்கள் இப்போ தான் கொஞ்சமாக தான் ஓசு நேர் பண்ணி விட்டேன். 2.5 அடிக்கு ஒன்று ஓசு எடுத்து போட்டிருக்கிறேன். ஓசு நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண ஒரு விதை ஊனிட்டு வந்துட்டுருக்குற அப்படி. நாங்கள் 2 பேருமே இந்த வேலை முடிச்சிடலாம். ஆனால் ஆள் கூப்பிட்டா ஒரு 4-5 பேர்த்த கூப்பிட்டு வேலை செய்யணும், டைம் எடுக்கும். அதனால் இந்த மிஷினில் தள்ளுறோம். வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், நம்மளே இதை பார்த்துக்கலாம். லேட்ரு 2.5 அடிக்கு ஒன்று ஓசு இழுத்து விட்றோம். ஏன்னா சின்ன வெள்ளாமை தானே, அதனால் 2.5 அடிக்கு போட்டிருக்கோம். அதிகமாக சின்ன வெள்ளாமை பண்ணுறதுனால. வாழைக்காய் இருந்தால் உங்களுக்கு 3 அடிக்கு ஒன்று போட்டால் போகுது ஓசு. இது 2.5 அடிக்கு ஒன்று எடுத்து போட்டு வரோம். பாருங்க அந்த மாதிரி தள்ளிகிட்டே வர வேண்டியது தான். அப்படியே தள்ளிட்டு வரணும். கொஞ்சம் வெயில் தான். சாயந்தரம் 4 மணி ஆயிடுச்சு, இருந்தாலும் வெயில் கம்மியாகலை. பாருங்கள் இந்த மாதிரி நான் பறித்து பார்க்கல விதை விழுந்திருக்கா இல்லையான்னு காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி விழுந்திருக்கு. மெதுவாக தள்ளிட்டு பண்ணால அளவு 1 விழுந்திருக்கு, 2 விழுந்திருக்கு. 2 விழுந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு சைடு தான், ஒரு லேட்டருக்கு ஒரு சைடு மட்டும் விதை ஊன போகுது. மக்காசோளம் 2 சைடு ஊனுவா. தட்டை விதை ஒரு ஓசுக்கு ஒரே ஒரு சைடு மட்டும் ஊனிட்டு வருவா.
வலது பக்கம் மட்டும் ஒரு ஓஸுக்கு அந்த வலது பக்கம் மட்டும் ஊனிட்டு வருவோம். இந்த மாதிரி தூக்கி வச்சுக்கணும். ஓரம் வந்தால் இப்படி தூக்கி வச்சுக்கணும். மிஷினை தூக்கி வச்சு அப்படியே தள்ளிட்டு போனோம்னா விதை விழுந்துட்டே போகு. நாம் அப்படியே ஓசை எடுத்து போடுவோம். பக்கமாக வந்துருச்சு வண்டி. அப்படியே ஊனிட்டே போவோம். கொஞ்சம் அந்த சைடு வெயில், இந்த சைடு தென்னை மரம் இருக்கிறனால தென்னை மரத்து நிழல். அப்படியே தள்ளிகிட்டே வருவோம். இப்படியே தள்ளிட்டு போக வேண்டியது தான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நடந்து போக வேண்டியது தான். சோளம் இருக்கா என்னன்னு பார்க்கணும். இதோ கீழே இருக்குது. இந்த சைடு பாக்ஸில் இருக்குது பாருங்கள். இதில் கொஞ்சம் தான் இருக்குது. கீழே மிஷினுக்குள்ளே தட்டை விதைங்கனால சின்ன சின்ன விதையாக இருக்கிறதுனால கீழே போயிடும் அதிகமாக. பாருங்கள் கொஞ்சமாக இருக்குது. அப்படி நம்ம 1-2 சுற்றி சுற்றலாம். பாருங்கள் அப்படியே நடக்க வேண்டியது தான். அப்படியே தள்ளியாச்சு. இந்த கொஞ்சம் தான் இருக்குது ஓஸ் எடுத்து போடுறது. அது ஃபுல்லாக ஓஸ் எடுத்து போட்டாச்சு. அவர் தள்ளிகிட்டு இருக்கிற அப்படி விதையும் ஊனிகிட்ருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதை ஓஸ் எடுத்து போட்டுருவோம். நேர் பண்ணிடலாம். என்னோடய நிழல் மட்டும் தெரியும். ஓஸ் எடுத்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கணும். ஃபுல்லாக முடிஞ்சது பக்கமாக. இது ஒரு 10-15 வருஷம் தான் இருக்கும். அதையும் எடுத்து போட்டோம்னா வேலை முடிஞ்சுக்கும். அப்புறம் நாம் ஃப்ரீ ஆகிக்கலாம். அப்புறம் நாம் கொஞ்சம் நேரம் போய் விதை ஊனலாம். இப்படி சுண்டி எடுத்து போட்டோம்னா அது நேர் வந்துடும். அங்கே போகணுங்கிறது இல்லை. வெயில் நல்லா வெயில் அடிக்கிறதுனால என்னோடய ஷேடோ தெரியுது. பக்கமாக ஊனிகிட்ருக்கு. அப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் எடுத்து போட்டுருவோம். கொஞ்சம் தான் இருக்குது. ஊனிடலாம். நாம் இன்னொரு 5-6 வருஷம் தான் இருக்குது. நாம் போய் ஊன போகலாம். இதோ இன்னொரு 4 வருஷம் தான் இருக்குது. எல்லாம் நேர் பண்ணியாச்சு. நீ ஊனிட்டு வர வேண்டியது தான். நாம் போய் கொஞ்ச நேரம் முடிஞ்சது. விதை முடிஞ்சது. கொச்சு கொட்டிடலாம். இந்த காய் வந்து பச்சை காயும் இருக்குது. இதுலேயே தட்டைக்காயிலையுமே நாங்கள் வந்து வெள்ளை ரகம் தட்டைக்காய். இதில் ரெட் கலர் இருக்குது, கருப்பு கலர் இருக்குது. நிறைய தட்டைக்காயில் நிறைய கலர்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து வெள்ளைக்காய் ஊன்றோம். கொட்டியாச்சு. வெள்ளைக்காய் வந்து நிறைய பிடிக்கும், பச்சைக்காய் நிறைய பிடிக்கும். ஆனால் குட்டை குட்டையாக வரும். கொஞ்சம் வளர்த்தியாக இருக்காது காய். இந்த காய் வந்து கொஞ்சம் வளர்த்தியாக இருக்குது. கேரளாவுக்கு போடுறதுக்கு நம்மளுக்கு நல்லாயிருக்கு. இந்த காய் தட்டைக்காயெல்லாம் கேரளாவுக்கு தான் போகும் அதிகமாக.
இந்த சர்க்கரை வந்து குழி பண்ணி போட்டு போகுது, பின்னாடி இந்த சர்க்கரை வந்து மூடிட்டே போயிடும் மண்ணை வச்சு. அது நல்லா யூஸ் ஆகுது நம்மளுக்கு. பின்னாடி வந்து மண் தள்ளி விட்டு போயிடும், அதுக்காக கொடுத்துருக்காங்க. தெரியாது, ஊனுனது தெரியாது. இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, பார்க்கலாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு. வரும் மலை மேகம் நல்லா தெரியுது. ஒரு 5 ரோஸ் தான் இருக்குது, ஒன்றா வேலை முடிஞ்சுது. பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, முடிய போகுது. பக்கமாக முடியுது. இன்னும் 6-7 டோஸ் இருக்குது.
முடிய போகுது. பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு ரோஸ் தான். பாருங்க, முடிஞ்சிருச்சு. இவ்வளோதான், ஓட்டியாச்சு. விதை இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது ஃபுல்லாக ஊனியாச்சு. இந்த காடு ஃபுல்லாக ஊனியாச்சு. இந்த மாதிரி தான் எல்லாம் பண்ணணும். வேறு அதுக்குள்ளே கொஞ்சம் இருக்குது விதை. கழட்டி பார்த்தோம், மூடி கழட்டி பார்த்தோம். இனி தண்ணி விட்டுடலாம். 2 கப் போட்டு தண்ணி விட்டுடலாம். தண்ணி விட்டாச்சு. இது காலையில் வந்து எடுத்தோம். தண்ணி காடேகமாக பாஞ்சிருச்சு. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு முளைச்சி செடி வந்ததை முளைச்சி 5 நாள் கழிச்சு தான் முளைப்பு தெரியும். அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி வெள்ளாமை பண்ணியாச்சு. தட்டு செடி ஊனியாச்சு. விதைய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.